ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் சிறப்பு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஹெல்தி அண்ட் டேஸ்டியான காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி குருமா. இது வந்துட்டு இட்லி, தோசை, சப்பாத்தி, ஆப்பம், பூரி எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஜஸ்ட் 10 நிமிஷத்தில் குவிக்காக ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்ல அட்டகாசமாக இருக்கும். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் எண்ணெய் வேணான்னா ரிஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு பட்டை, ஒரு 3 கிராம்பு, அரை ஸ்பூன் சோம்பு, 2 பிரியாணி இலை எல்லாமே சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தாலே சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா சரியாக இருக்கும். இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 3 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி இந்த அளவுக்கு சாஃப்டாக வதங்கி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூனும் கொஞ்சம் அதிகமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு மிளகாத்தூள் காரத்தை விட பச்சை மிளகாய் காரம் அதிகமாக இருக்கணும், அதனால மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுறலாம். அப்போது மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே சாஃப்டாக வெந்து வந்துடும். இந்த அளவுக்கு கொதிச்சா சரியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி சேர்க்கலை, காஞ்ச பச்சை பட்டாணி சேர்க்குறீங்கன்னா 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு 4 விசில் விட்டுட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவு காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இந்த காலிஃப்ளவர் வந்துட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த மசாலா கூட காலிஃப்ளவரும் பச்சை பட்டாணி நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு 1 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுடலாம். இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு அது கூடவே 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம், அப்படி இல்லைன்னா காய் வேகிற அளவுக்கு வேக விட்டுறலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த டைமில் ஒரு தேங்காய் மசாலா அரைச்சிக்கலாம். 3 ஸ்பூன் தேங்காய், 6 பல் முந்திரி, அதுக்கப்புறமா 1 கொத்து மல்லி இலை, 3 பச்சை மிளகாய், அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் கசகசா எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், காலிஃப்ளவரும் பச்சை பட்டாணி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கலாம். தேங்காய், முந்திரி, சோம்பு, கசகசா, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தோம், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்தோன்னா சலசலன்னு போயிடும். அளவாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த காயும் தண்ணியும் கரெக்டாக இருக்கணும், அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி திரும்ப ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்கு கொதிக்க விட்டுடலாம். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய், தேங்காய் எல்லாம் பச்சையாகவே அரைச்சி சேர்த்துருக்கோம், அதனால் ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. அவ்வளோதான், காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், இப்போ நம்மளோட ஹெல்தி அண்ட் டேஸ்டியான காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆயிருச்சு. இதில் ஃபைனலாக கொத்தமல்லி இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மெல்லிசாக கட் பண்ணி மேலாப்பில் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி குருமா ரெடி ஆயிருச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ஆப்பம், பூரி எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஒன் சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.